மக்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவ் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் அதை நம்ம ஒரு 100 பேராவோ 200 பேராவோ மாற்றினாதான் நம்ம நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள நம்ம ஒரு 50% ஹைக் அடிக்கிறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக தெரியும். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 100 கிலோ தக்காளி வேணும்னா நமக்கு 110 கிலோ டிமாண்ட் இருக்குன்னு தெரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹைக் நம்ம டபுள் டைம் ட்ரிபிள் டைம்லாம் போனோம்னா நம்ம பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ப்ரொவைடட் நம்ம இந்த மாதிரி சந்தைப்படக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ கிளிப்போ இல்லை ஏதோ ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றி ஈவன் நம்மளால் பேசுறதை பற்றி நம்ம ஏதோ ஒரு ஆடியோ கிளிப் போட்டுட்டோம்னா அங்கே வர விவசாயிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ப்ரெஷர் பண்ண மாதிரி இருக்கும். சேம் வைஸ் நம்மளால்னா என்ன யார் அவர் அப்படின்னு வர கஸ்டமர்ஸ் வாங்குறது காய்கறிகள் வாங்குவாங்க பழம் வாங்குவாங்க தெரிய ஆரம்பிப்பாங்க. இயற்கை விவசாயம்னா இன்னும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். நாளைக்கு திடீர்னு நம்ம 50 ரூபா தக்காளி நம்ம 75 ரூபா சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு 1 இயர் டவுன் லைன் நம்ம அதுக்கப்புறமா ஸ்டேட்டட் 50% ஹைக்னா தாராளமாக போதுமானது. ஆனால் இப்பயே வந்து டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் ப்ரைஸிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேர் வந்து 10 நம்மளுக்குனா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். விலை வந்து